நீ சில விஷயங்களை பண்ணணும், அந்த வெறி இருக்கணும், அந்த புஷ் இருக்கணும், அந்த தேடல் இருக்கணும். மனசுக்குள்ள யோசிங்க, நான் என்னவா ஆகணும், என் கனவு என்ன. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் கட்டாயமாக, இந்த கல்லூரி உத்தரவாதம் பண்ணுது. லட்சங்கள்ல கோடிகள்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நீங்க இருக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்காட்டி வாழ முடியாதா? நான் உள்ளுக்கு போனோன்னு என்ன பாக்குறாங்க, பேச்ச பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, எனக்கே ரொம்ப ஷை ஆயிடுது. ஒருத்தன் தோத்தாதான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். எல்லாம் சென்னை சூப்பர் கிங், எல்லாம் ஃபேன் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. நான் கிரிக்கெட் பார்த்தெல்லாம் பல காலம் ஆயிப்போச்சு. தோனி ஃபேன் வேற. நீ சில விஷயங்களை பண்ணணும், அந்த வெறி இருக்கணும், அந்த புஷ் இருக்கணும், அந்த தேடல் இருக்கணும், அதோடு நீங்க இருக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய விஷயம். நான் அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தேடுங்க. இந்த பேச்சு முடிந்த பிறகு உங்க ஒரு மனசுக்குள்ள யோசிங்க, நான் என்னவா ஆகணும், என் கனவு என்ன. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் கட்டாயமாக, இந்த கல்லூரி உத்தரவாதம் பண்ணுது. ஆனா நான் சொல்லுவது வெறும் 70,000 1,00,000 அப்படின்னு உங்களை சுருக்கிக்காதீங்க. அப்படி இருக்க வேண்டாம். லட்சங்கள்ல கோடிகள்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நீங்க இருக்கணும். நான் இன்னொன்னு சொல்றேன், டிஎஸ்பின்ற கல்லூரி பெரிய கல்லூரி, அதுல நீங்கள் ஒரு அங்கம். அது உங்களுக்கு ஒரு நாளும் பெருமை கிடையாது. இந்த கல்லூரியின் அடையாளமாக நீங்க வரணும். இந்த கல்லூரி உங்கள் படத்தை வைக்கணும். அதுதான் உங்களுக்கான வெற்றி. அதை மனசுல முதல்ல வச்சுக்கோங்க. நான் இந்த கல்லூரி எனக்கு அடையாளம் அல்ல அப்படின்னு. இன்னொன்று, நிறைய பசங்க டிட்டாச்சா இருப்பான். ப்ரொஃபஸருக்கெல்லாம் தெரியும், சில பசங்களை ஹேண்டிலே பண்ண முடியாது. இப்ப இதுலயே நான் பாக்குறேன், இவ்வளவு தூரமா நான் எமோஷனலா பேசுறேன், அவனுக்கு நெருக்கமா பேசுறேன், ஃப்ரெண்டா பேசுறேன், டே யோசிடான்னு சொல்றேன், அப்படியும் பாக்குறேன் பல பேர் கைத்தட்டவே இல்லை. அப்படியே என்னத்தடா இவன் பேசி என்னத்த, நாங்கெல்லாம் தோக்கணும்னு நாங்கெல்லாம் முடிவே பண்ணிட்டு வந்தவங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கிறான். ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்பான். ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, ஏன் ஜெயிக்கணும், ஏன் ஜெயிக்காட்டி வாழ முடியாதா கேட்டான். நான் அந்த இடத்துல சொல்றேன், ஏன் ஜெயிக்கணும், ஏன் வெற்றி பெறணும், நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எதுக்காக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறான். ஏன் வாத்தியாருங்க சொல்றாங்க, ஏன் பெற்றோர்கள் சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். நான் எங்க ஊருக்கு போனப்போ எங்க அண்ணன் பசங்க எல்லாம் 6வது 8வது 5வது படிக்கிற எங்க அக்கா பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. எப்போதும் மாடியில உட்காந்துட்டு இந்த மொபைல் எல்லாம் நோண்டிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் போறப்ப பார்த்தா என் பேச்சு ஓடிட்டு இருக்கு, நெட்ல பாத்துட்டு இருக்காங்க. நான் உள்ளுக்கு போயிருக்கேன்னா இவங்க என் பேச்ச கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு. நான் உள்ளுக்கு போனோடனே என்ன பாக்குறாங்க, பேச்ச பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, எனக்கே ரொம்ப ஷை ஆயிடுச்சு. என்னடா அது, இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு. அதுவும் எங்க அண்ணன் பையன் அக்கா பையன் எல்லாம் பயங்கரமான ஆளுங்க. எல்லாம் பேசி முடிச்ச பிறகு எங்க அக்கா பையன் சொன்னான், மாமா நல்லாதான் பேசுற அப்படின்னா. அப்படியாடா அப்படின்னு. சும்மாவா கொடுப்பாங்க. இன்னொரு எங்க அண்ணன் பையன் 5 லட்சம் எல்லாம் சும்மாவாடா கொடுப்பாங்க அதெல்லாம் அப்படிங்கிறான். எங்க இன்னொரு அக்கா அண்ணன் பையன் சொல்ல, சித்தப்பா அது என்ன ஜெயிக்கணும்ன்ற, ஏன் ஜெயிக்காட்டி வாழ்க்கையை வாழ முடியாதா அப்படிங்கிறான். எல்லாம் 7வது 8வது படிக்கிற பசங்க, ஏன் ஜெயிக்காட்டி வாழ முடியாதா அப்படிங்கிறான். எனக்கு ஒண்ணுமே சொல்ல. ஏன் சித்தப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான். சித்தப்பா ஒருத்தன் தோத்தாதான் சித்தப்பா ஒருத்தன் ஜெயிக்க முடியும். எல்லாரும் எப்படி சித்தப்பா ஜெயிக்க முடியும்? உடனே அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க கைத்தட்டி. அப்படியே அவங்க ஜெயிச்சுட்டாங்களா என்ன? அதுல இன்னொருத்தன், சித்தப்பா அது என்ன எல்லாரும் டாக்டர் ஆகணும், அப்ப யாருதான் பேஷண்டா இருப்ப? நான் சொல்லிட்டேன், சரி இப்ப இனிமேல் பதில் சொல்ல முடியாது. நான் அமைதி ஆகிட்டேன், விட்டுட்டேன். உண்மையில் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? சொல்லுங்க மேடம், பிரின்சிபால் காணா நம்ம என்ன சொல்ல முடியும்? என்னன்னு. ஆனா பிரின்சிபாலுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. என் மனம் நோகாம எனக்கு தெரியாம எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. ஓ இங்கதான் இருக்கீங்களா, நன்றி நன்றி.
நான் பதில் சொல்லல அவங்களுக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கு, இவன் கேட்ட கேள்வி ஏன் ஜெயிக்கணும்ன்றான், ஏன் லைஃப போட்டு ஜெயிக்கணும் எல்லாம் சொல்றீங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் எல்லாம் மேட்ச் எல்லாம் வந்துச்சுன்னா அவங்க எல்லாமே பயங்கரமான இதாயிடுவாங்க. எல்லாம் சென்னை சூப்பர் கிங் எல்லாம் ஃபேன், மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. நான் கிரிக்கெட் பார்த்தெல்லாம் பல காலம் ஆயிப்போச்சு. தோனி ஃபேன் வேற, தல தோனிம்பாங்க. நான்லாம் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர்ட் ஆன பிறகே நான் முடிஞ்சு போய் கபில் தேவ் காலம் நமக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியாது கிரிக்கெட்ல. அவங்க எப்பயாவது சொல்லுவாங்க, சித்தப்பா சென்னைக்கு கூட்டுவா, சேப்பாக் ஸ்டேடியத்துல ஐபிஎல் மேட்ச் சென்னை பார்க்கணும், அதுதான் அவங்களோட ஒரே டிமாண்ட். நான் கூட்டு வருவேன். அது மாதிரிலாம் தோனின்னு தான் இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். எனக்கு உண்மையிலே தோனி எப்ப வந்தான், எப்ப இவ்வளவு ரன் அடிச்சு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் சும்மா கிண்டலா நான் சொல்லிட்டேன். தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி டேய் தோனி ரிட்டையர்டா அப்படின்னு. ஒரு 3-4 வருஷத்துக்கு 3 வருஷம் சட்டார்னு எந்திரிச்சு அழுகுறாங்க. தோனி எல்லாம் அவர்லாம் சாகுற வரைக்கும் ரிட்டையர்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறான். ஏன் அப்படிலாம் இருக்குமோ, தோனி எல்லாம் ரிட்டையரே ஆகக்கூடாது அப்படின்ட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அண்ணன் வேற சாப்பிடாம, அப்புறம் நான் கன்வின்ஸ் பண்ணி இல்லப்பா அப்படிலாம் இல்ல, எங்க அண்ணன் திட்டி எதுக்குடா அவனை போட்டு டார்ச்சர் பண்றீங்க, அந்த அளவுக்கு தோனி ஃபேனுங்க அவ்வளவு இருந்தாங்க. இப்ப சமீபத்துல வந்தாங்க, ஐபிஎல் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. நான் அப்பதான் வீட்டுக்குள்ள வந்தேன், இவங்க எல்லாம் இருந்தாங்க. நான் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னேன். அப்படின்னாங்க. நான் என்னடா எனக்கு தெரியல, உண்மையில நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணது இல்ல. டேய் தல தோனிடா அப்படின்னேன். அப்படின்னாங்க. என்னடா அப்படின்னேன். வேஸ்ட் சித்தப்பா அப்படின்னா. யாருடா? தோனி தான் அப்படின்னா. நான் டேய் தலடான்றேன். எங்க அக்கா பையன் சொன்னான், தலை இல்ல தருதல அப்படின்னா. என்னடானே சித்தப்பா, வேஸ்ட் சித்தப்பா, தோனி எல்லாம் ரிட்டையர் ஆயிரலாம் சித்தப்பா, தோனி இல்லாட்டி இன்னொருத்தன் கூட வந்திருப்பான், எல்லாம் வேஸ்ட் சித்தப்பா அப்படின்னா. என்னடா சொல்றீங்க, ஃபுல்லா அவுட் ஆக்கி விட்டாங்க சித்தப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரம் யோசிச்சேன். திரும்ப எங்க அண்ணன் பையன்ட்ட கேட்டேன், தம்பி ஏன் தம்பி எப்போதுமே ஜெயிக்கணும்ன்ற, யாராவது ஒருத்தன் தோத்தாதானே தம்பி ஒருத்தன் ஜெயிப்பான். எல்லாரும் எப்படி தம்பி ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அவன் என்ன பார்த்துட்டு சொன்னான், சித்தப்பா எவன் வேணாலும் தோக்கலாம், நம்ம ஃபேவரட் தோக்க கூடாது சித்தப்பா, தோக்குறதெல்லாம் மத்தவன் தான் தோக்கணும். அப்பதான் நான் சொன்னேன், டேய் இப்ப சொல்றேன் கேளு அப்படின்னு, உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உன் ஃபேவரட் டீம் ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்படுறீல்ல, தோத்துறக்கூடாதுன்னு நீ ஆசைப்படுறீல்ல, அப்படித்தானே என்னோட ஃபேவரட், என்னோட செல்லம் தோத்துறக்கூடாதுன்னு அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க, ஆசிரியர்கள் ஆசைப்படுவாங்க. அப்ப மட்டும் ஏன்டா வியாக்கியானம் பேசுனேன்? பேசாம தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னது திரும்ப சொல்றேன் உங்கள்ட்ட, நண்பர்களை, ஏன் தெரியுங்களா ஜெயிக்கணும்? நீங்க வெற்றி பெறாவிட்டால், உங்கள் வெற்றிகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால், நீங்கள் விரும்புகிறவர்களாலேயே, உங்களை நேசிக்கிறவர்களாலேயே நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், ஓரங்கட்டப்படுவீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை யாரெல்லாம் விரும்புறானோ, உன்னை கொண்டாடினானோ, நீ ஜெயிக்கலன்னா உன்னை தூக்கி எரிஞ்சிருவான். இது தோனிக்கு மட்டும் இல்ல. ஏன் ஜெயிக்கணும் தெரியுங்களா? உங்கள் குடும்பத்திலேயே நீ ஓரங்கட்டப்படுவாய். நீ நாளைக்கு சும்மா இருக்க, வேலை இல்லாம இருக்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வருகிறவன் கூட உன்னை மதிக்க மாட்டான். இன்னும் சொல்கிறேன், ஏன் தெரியுங்களா ஜெயிக்கணும்? ஏன் தெரியுங்களா சந்தோஷமா இருக்கணும்? ஏன் தெரியுமா பெரிய பெரிய பதவிக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும்? எதுக்கு தெரியுமா? வேற எதுக்காகவும் இல்ல. உங்கள் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழலாம் நீங்க ஜெயிச்சீங்கன்னா. இல்லாட்டி இன்னொருத்தன் டிக்டேட் பண்ணுவான். இன்னொருத்தனுக்காக, இன்னொருத்தன்ட்ட ஒரு உதவிக்காக, ஒரு பணத்துக்காக, ஒரு சாப்பாட்டுக்காக, ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிக்கிறோம்ல, அதை விட கொடுமையானது எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில். ஒரு பணம் கொடுறா, எனக்காக ஹெல்ப் பண்றா அப்படின்னு நிக்கிறத விட, அப்படி ஒரு காலமும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி நீங்க 1000 பேருக்கு எடுத்து கொடுக்கணுமே தவிர நீங்க அப்படி போய் நின்றக்கூடாது. அதுக்காக நீங்க ஜெயிக்கணும், ஓடணும், தேடணும். நீங்க அப்படி செய்வீங்கன்னா எனக்கு அப்பப்ப எனக்கு ரியாக்ஷன் வேணும், உங்களோட ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க ஜெயிச்சிருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழணும். அப்பா அம்மாவுக்கு நீங்க நினைப்பீங்க ஹெல்ப் பண்ணணும், நீங்க பண்ணணும். இன்னும் நான் பெண் பிள்ளைகளுக்கு சொல்வேன், ரொம்ப நுணுக்கமான இடம் சொல்றேன். பிள்ளைகளே,
வேலைக்கு போகணும். போன காலம் என்பது வேறு. ஒரு கணவன்கிட்ட ஒரு சின்ன ஆசைப்படுறதுக்கு கூட ஒரு கணவன் கையை எதிர்பார்த்து இருப்பது. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியாம இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், அப்பா நம்மள்ட்ட சொல்லியிருப்பார், நம்ம என்ன செய்ய முடியும், போய் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நிக்கிற நிலைமை இருக்கும். உடம்பு ஏன் உங்க அப்பாவுக்கு என்னவா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமெல்லாம் இருக்குல்ல, கையர் நிலையில இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்க பொருளாதார சுதந்திரம் ரொம்ப முக்கியம். இண்டிபெண்டன்ட், என் குடும்பம், என் வாழ்க்கை, நான் பார்த்து கொள்வேன் அப்படின்ற இடத்திற்கு நீங்க நகரணும். அந்த இடத்திற்கு நகரணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே துடுப்பு கல்விதான். கல்வியை கெட்டியா பிடிச்சுக்கோங்க.